ரஜினி அப்படிங்கிற இன்னைக்கு நம்ம பார்த்து வியக்கிற இந்த சிற்பத்துக்கு காரணமான சிற்பிகள் அவங்கெல்லாம். அந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு வந்து யாருமே எதிர்பார்க்காத வரவேற்பு. என் கூட தான் எங்கே இருக்கணும், என்னோட படத்தில் தான் நடிக்கணும் அப்படின்னு எதுவும் கட்டுப்பாடெல்லாம் வைக்கல. இந்த 3 படத்துக்கு ஒப்பந்தம் போட்டார். அதன் பிறகு அதை எடுத்துக்கிட்டு ரஜினியை வச்சு ஒரு காமெடி படம் தர முடியும்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் ரஜினிக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ரஜினியை வச்சு அவர் வந்து படங்கள் இயக்கிறத வந்து நிப்பாட்டார். ஏன்னா ரஜினியோட ரூட் வேற ஆயிடுச்சு. பாலச்சந்திரன் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாருன்னா, வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்ம ரஜினி 15 வந்து ஒரு 1.5 ஆண்டுகளாக வீடியோக்கள் பேசியிருக்கோம். அவருடைய ஒவ்வொரு படத்தை பற்றி நீங்கள் விரிவாக பேசியிருக்கீங்க. அந்த படத்தோட கதை, அது எப்படி உருவாக்கப்பட்டது, அதோட வெற்றி எல்லாம் பேசிட்டீங்க. இனிமேல் நீங்கள் பேச போகிற விஷயம் ரஜினிகாந்த் இயக்கிய இயக்குனர்கள் பற்றி. முதல் பட இயக்குனரான கே. பாலச்சந்தர் அவரை பற்றி நீங்கள் விரிவாக. ரஜினி அப்படிங்கிற இன்னைக்கு நம்ம பார்த்து வியக்கிற இந்த சிற்பத்துக்கு காரணமான சிற்பிகள் அவங்கெல்லாம். சாதாரணமாக அவங்கள இது பண்ண முடியாது. ஏன்னா ரஜினி அங்கேருந்து அந்த ஆர்வத்தோடு வந்தார். அந்த ஆர்வத்தை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக அவருக்கு வேடங்கள் அமைச்சு கொடுத்தது யாருன்னா கே. பாலச்சந்தர் தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவர் வாய்ப்பு கேட்டு போகல. ஆனால் பாலச்சந்தர் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் போகிறாரு, இந்த பையனை மட்டும் பார்க்குறாரு. ரொம்ப வித்தியாசமாக இருந்ததால் அவரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அவர்கிட்ட. ஒரு நடிகன் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இது, அதை வந்து கேட்குறாரு பாலச்சந்திரன்கிட்ட. அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து, ஒரு நடிகன் நிஜத்தில் நடிக்கக்கூடாது. கேபி சார்கிட்ட இதை கேட்கும்போது ரஜினி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், ஒரு நடிகன் நிஜத்தில் நடிக்கக்கூடாது, நீ சினிமாவோடு நிறுத்திக்கணும் ஒரு நடிப்பை. அதைத்தான் வந்து ரஜினி இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய தாரக மந்திரமாக பயன்படுத்துகிறார். அவர் என்றைக்கும் ஆன் த ஸ்க்ரீன் தான். அந்த வெரைட்டியான ஸ்டைலெல்லாம் ஆன் த ஸ்க்ரீன் தான். ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருப்பார். இப்போ வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறாரு. அப்படி ஆரம்பித்தது தான் அவங்க அறிமுகம். இந்த கேள்வியே வந்து பாலச்சந்தர் வந்து அவரை ஆஃபீஸ் வந்து பாருன்னு சொல்கிறாரு. போய் பார்க்குறாரு. அதன் பிறகு நடந்ததெல்லாம் தெரியும், நம்ம பலமுறை பேசியிருக்கோம். முதல் பட வாய்ப்பு வந்து அபூர்வ ராகங்கள். அந்த படம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு வந்து யாருமே எதிர்பார்க்காத வரவேற்பு. அது ஹீரோ இல்லை, அவர் ஆனால் ஹீரோ கிடையாது. அது கதையே வந்து ஒரு மாதிரி முரணான கதை. அது அதாவது முரணான உறவுகள் எல்லாமே, அதை பற்றி ஒரு கதை. அந்த கதையில் ஒரு கேரக்டராக வந்தால் கூட இந்த படம் அவர் மேலே தான் நடக்கும். அவர் தான் அந்த கதையினுடைய நாயகனாக வருவார். கமல்ஹாசன் ஹீரோ, ஸ்ரீவித்யா ஹீரோயின். ஆனால் அந்த கதைக்கு ஒரு நாயகன் வேணும்ல, அது வந்து ரஜினிகாந்த் தான். அது வந்து அந்த படம் பார்த்த அத்தனை பேர் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பையன் நிச்சயமாக வந்து வேறு மாதிரி வருவான்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அதனால் முதல் படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு 10 நிமிஷம் கேரக்டர் தான் ரஜினிக்கு அதில். ஆனால் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து தானாக வர ஆரம்பிக்குது. அதில் குறிப்பாக பாலச்சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய அந்த ஒரு சின்ன வேலை கொடுத்துட்டான், இதை விட பெருசாக பண்ணக்கூடிய ஆள் இவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து 3 படங்களில் அவரை புக் பண்ணுறாரு. ஹீரோ தான் புக் பண்ணுறாரு, ஹீரோவாக புக் பண்ணுறாரு. ஹீரோன்னா படம் ஒரு ஆன்டி ஹீரோ, படம் முழுக்க வர்ற கேரக்டரு அவர் தான் ஹீரோ. ஆனால் வில்லனிக் ஹீரோ அவர். அதுக்கப்புறமா அவர்கள்னு ஒரு படம் 3 முடிச்சு தானே, அடுத்த 3 முடிச்சு அந்த படம் ஸ்ரீதேவி ஜோடி. 2வது படம் அது. அதுக்கடுத்து அவர்கள்னு ஒரு படம், அது வந்து கேபி சார் டைரக்ஷனில். அதுலேயும் வந்து ரஜினி, கமல், ஒருத்தர் ஹீரோவா. இன்னொரு படம் தெலுங்கில். அந்த படம் வந்து இங்கே தமிழில் ஏற்கனவே அவள் ஒரு தொடர்கதைன்னு பண்ணியிருந்தார். அந்த படத்தை வந்து தெலுங்கில் எடுக்கிறாங்க. இந்த 3 படங்களுக்கு ரஜினியை ஒரே நேரத்தில் புக் பண்ணுறார் பாலச்சந்தர். அந்த 3 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் இந்த அவள் ஒரு தொடர்கதையோட தெலுங்கு பதிப்பு பார்த்தீங்கன்னா, இதில் தமிழில் வந்து ஜெய்கணேஷ் பண்ண ரோல் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு வந்து வேற ஒரு வருஷன் காட்டியிருப்பார். இவர் சரியாக நடிக்கணும்னு சொல்லலை, ஆனால் அவர் நடித்தது வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக போயிடுச்சு. அதில் ஜேசுதாஸ் ஒரு பாட்டு பாடுவார் இதில், தெய்வம் தந்த வீடுன்னு. அந்த பாட்டு அதில் ரஜினி பாடுற மாதிரி வரும். எப்படிடா இந்த, அதாவது 2வது படம் அதுலேயே வந்து இவ்வளோ வெரைட்டி காட்டுறாரு, இந்த அளவு பக்குவமான ஒரு நடிப்பான்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ரஜினிக்கு வந்து வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு தான். ஆனாலும் கேபி சார் வந்து அவரை வந்து எங்கேயும் கண்ட்ரோல் பண்ணல.
என் கூட தான் இருக்கணும், என்னோட படத்தில் தான் நடிக்கணும் அப்படின்னு எதுவும் கட்டுப்பாடெல்லாம் வைக்கல. இந்த 3 படத்துக்கு ஒப்பந்தம் போட்டார். அதன் பிறகு வந்து அவர் இது பண்ணிட்டார். அவர் வெளியில் அவர் விருப்பப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் நிறைய கன்னட படம், தெலுங்கு படம் எல்லாமே வெரைட்டியாக பண்ணார். ஆனால் தமிழில் தான் கான்சன்ட்ரேஷன், தமிழில் தான் முக்கியமான படங்கள் எல்லாம் பண்ணார் அவர். கேபி சார் வந்து ரஜினியை வச்சு எடுத்த கடைசி படம் வந்து தில்லுமுள்ளு. அது ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக்கு. அது ஹிந்தியில் வந்து கோல்மால் அப்படின்னு ரிலீஸ் ஆகிருக்கா. அமோல் பாலேக்கர் நடிச்சிருப்பார். அது ரொம்ப சாதாரண படம். நீங்கள் ஹிந்தி படத்தை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ஒரு கதையாக இருக்கும். பெரிய காமெடி அப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்க தமிழில் நம்ம பார்க்குற அளவுக்கு இல்லை. தில்லுமுள்ளுன்றது வேற படம். நீங்கள் அடிப்படை கதை மட்டும்தான் அது. அதை எடுத்துக்கிட்டு ரஜினியை வச்சு ஒரு காமெடி படம் தர முடியும்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் ரஜினிக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை கொடுத்த ஒரு பாலச்சந்தர், நான் இருக்க, நான் பார்த்துக்கிறேன், நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வைக்கிறாரு. தமிழில் பார்த்தா ஒவ்வொரு சீனும் ஹிந்திக்காரங்கள்லாம் வந்து பார்த்து அதை வந்து எப்படி வெரைட்டியாக எப்படி ஒரு வேரியேஷன் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அளவுக்கு தில்லுமுள்ளில் ஒரு புது அந்த படத்தையே டோட்டலாக மாற்றிட்டார். அது ஒரு உதாரணம், ஒரு காட்சி என்னென்னா, இந்திரன் சந்திரன் 2 கேரக்டர், ஒரே ஆளு 2 கேரக்டர் ப்ளே பண்ணுவார். அதில் தேங்காய் சீனிவாசன், ஏதாவது ரஜினி ஒரு பக்கம், தேங்காய் சீனிவாசன் எல்லாருமே தூக்கி சாப்பிடல. அதில் ஒரு வசனம் ஒரு காணாமல் வராது, தானாகவும் வராது, பேர் மட்டும் சுப்பிரமணியம். ஆமாம். அதில் வந்து இந்த இந்திரன் சந்திரன் கேரக்டரில் இந்திரனாக நடிப்பார் அவர். தன்னோட தம்பியை அவரை கலியபெருமாள் இந்திரன். ஆமாம். அறிவுடை நம்பி சந்திரன். அது ஆமாம். இவர் இந்திரன் இன்னொரு தம்பியாக இவரே வந்து பண்ணிட்டு பண்ணுவார். அந்த தம்பி முதல் முறையாக தேங்காய் சீனிவாசன் வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு காட்சி. தேங்காய் சீனிவாசன் ஏற்கனவே தெரியும், ஆனால் இப்போ தம்பியாக வர்றாரு, தெரியாத மாதிரி வரணும். என்னம்மா பண்ணியிருப்பாருன்னா, அப்படி செயினை வந்து ஸ்டைலில் சுற்றிக்கிட்டு வந்து அந்த கேட்டை திறப்பார். கேட் அப்படி காலில் திறப்பார், காலில் கேட்டை திறப்பார். அங்கே வந்து தேங்காய் சீனிவாசன் தோட்டத்தை தண்ணி பாய்ச்சி நிற்பார். தன்னோட முதலாளியும் தெரியும், இருந்தும் அவரை வந்து ஏய் தோட்டக்காரா எங்கே இங்கே அந்த தேங்காய் சீனிவாசனோட கேரக்டர் பேரை சொல்லி கேட்பார். அப்போயே வந்து அப்படியே பார்ப்பார் தேங்காய் சீனிவாசன். அந்த ஒரு காட்சி ஹிந்திக்காரங்க அவ்வளோ பேரும் வந்து ரொம்ப சிலாகிச்சு பேசின ஒரு காட்சி. ஏன்னா அமோல் பாலேக்கர் வந்து ரொம்ப சாதாரணமாக வருவார் அந்த ஒரிஜினல் படத்தில். ரஜினி வந்து அப்படி வித்தியாசப்படுத்தி காமிச்சிருப்பார். படம் முழுக்க வந்து ரஜினி பாலச்சந்தரோட அந்த முத்திரை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அப்படி அந்த காமெடி இருக்குல்ல, சென்ஸ் அவர் நடித்த அந்த அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகிட்ட அது இருக்கு. ஆமாம். அந்த அவர் காமெடி காட்சியில் நடிக்கும் போது அந்த ஒரு இது நமக்கு சாயல் இருக்கும். ஆமாம் ஆமாம். அங்கே நடித்த அந்த இயல்பு அதில் தெரியும். ஆமாம். அது பாலச்சந்தரோட முத்திரை அது. அதுக்கப்புறமா வந்து ரஜினியை வச்சு அவர் வந்து படங்கள் இயக்கிறத வந்து நிப்பாட்டார். ஏன்னா ரஜினியோட ரூட் வேற ஆயிடுச்சு. ரஜினியே வந்து தன்னுடைய ரூட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டார். நம்ம இந்த மாதிரி படங்கள் பண்ண வேண்டாம், நம்ம பண்ண வேண்டியது மாஸ்க்கான படம், மக்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு படம், இதுலலாம் நம்ம சிக்கிக்கூடாதுன்றதில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால் இந்த படங்களை அவர் தவிர்த்துட்டார். பாலச்சந்திரன் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணார்னா, பின்னாளில் அவருக்குன்னே ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அதுதான் கவிதாலயா. இந்த கவிதாலயா ஆரம்பித்த பிறகு எடுக்கப்பட்ட முதல் படம் நெற்றிக்கண் அப்படிங்கிற படம். அதில் வந்து அது வந்து கமர்ஷியல் படம்னாலும் டோட்டலாக ஒரு வித்தியாசமான ஒரு படமாக அமைஞ்சது. அதில் டூயல் ரோலு, ஒன்று அப்பா, வில்லனிக்கு அப்பா, இன்னொரு நல்ல பையன். அந்த கேரக்டரில் வந்து உண்மையில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன் அது. இதில் பாலச்சந்தர் ஒரு இதை தெளிவாக வச்சுக்கிட்டார். அவர் பண்ணுற படங்களுக்கு அவர் டைரக்டர், மற்ற படங்களுக்கு வந்து எஸ்பி முத்துராமன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. எஸ்பி முத்துராமன் தான் ஆஸ்தான டைரக்டர் கம்பெனிக்கு. 1-2 படம் தான் வேற ஆள் பண்ணிப்பாங்க. அதில் வந்து எல்லா படமே வந்து மெகா பிளாக் பஸ்டர் படம் தான். ஒரே ஒரு படம் எனக்கு தெரிஞ்ச சிவா மட்டும்தான் சுமாராக போச்சு, ஆவரேஜ் படம். மற்ற படங்கள் கவிதாலயோட ரஜினி பண்ண அவ்வளோ படமும் வந்து பிளாக் பஸ்டர் தான். அதில் முத்து படம் வந்து பேன் வேர்ல்டு படமாக போச்சு. அது அந்தளவுக்கு பெரிய ஹிட்டு. பாலச்சந்தர் ரஜினிகாந்த் அந்த இருவருக்குமான நெருக்கம் அல்லது தொடர்புங்கிறது எப்படின்னா, ரொம்ப நெருக்கம் இல்லை, ரொம்ப தூரமாகவும் இல்லாமல் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வந்து ரஜினிகாந்த் மெயின்டைன் பண்ணார். பொது நிகழ்வுகளில் பேசும்போது ரொம்ப சிலாகிச்சு அவர் பேசியிருக்காரு. பாலச்சந்தர் அதே மாதிரி நேருக்கு நேராக சந்திக்கும் போது அந்த மரியாதையெல்லாம் அவர் ரொம்ப தருவார். ஆமாம், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம். நீங்கள் அந்த D40ன்ற ஒரு நிகழ்ச்சியில் பாலச்சந்தர் ரஜினியை பேட்டி எடுக்கிற மாதிரி அந்த ஒரு காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரஜினி எந்த அளவுக்கு மனசார அவர் மேலே மரியாதை வச்சுருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர் நீங்கள் என்கிட்ட என்ன கேட்க விரும்புகிறேன்னு பாலச்சந்தர், இந்த நிகழ்ச்சி எப்போ முடிப்பீங்கன்னு கேட்பார் அவர். அது ஸ்பான்டேனியஸாக வருங்க. அது ஸ்பான்டேனியஸாக ரஜினிகிட்டேருந்து வரும். அந்த மாதிரி ஒரு
2 பேருக்கும் அப்படி ஒரு பாண்டிங் இருந்தது, நல்லா இருந்தது. ரஜினிகாந்தோடைய கேரியரில் பாலச்சந்தருடைய தாக்கம் இருக்குல்ல, ஒரு நடிப்பு, அவர் ஒரு ஒழுங்கு அமைச்சது ரஜினிகாந்த்னு ஒரு நடிகரை, அது எந்த அளவுக்கு இருந்தது பாலச்சந்தருடைய அந்த இது? இல்லை, பாலச்சந்தர் வந்து இவரை எதுலையும் கட்டுப்படுத்தலை, இப்படி தான் பண்ணணுன்ற எந்த இதுவுமே வச்சுக்கல. நீ உனக்கு எது மைனஸ்ன்னு நீ நினைக்கிறியோ அதுதான்டா அந்த படத்துக்கு ப்ளஸ்ன்னு அவர் வந்து மாற்றிட்டார் ரஜினி. ரஜினியோட பேச்சு மைனஸ்னா அதுதான் ப்ளஸ்ன்னு மாற்றினார். இயல்புல இருன்னு சொல்லிட்டு. ஆமாம், அவர்கிட்ட அந்த பாடி லாங்குவேஜில் என்னெல்லாம் ஸ்டைலாக தெரியுதோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டார் பாலச்சந்தர் சார். அதனால் ரஜினி சார் வந்து கடைசி வரைக்கும் அவருடைய பாணி என்ன, அவருக்கு செலக்ட் பண்ண வேண்டிய படம் என்ன, இது எல்லாத்தையும் அவரே தான் முடிவு பண்ணார். அவரை யாருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, இன்க்ளூடிங் இஸ் மென்டர் பாலச்சந்தர். அதுதான் பாலச்சந்தரோட ஸ்பெஷலாக அதுதான். ஏன்னா அவருக்கு தெரியுது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் விலகிடுறாரு. வேறு யாராக இருந்தாலும் நான் தானே உன்னை அறிமுகப்படுத்தினேன், நான் என்ன வேணால் உன்னை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் அவரை பயன்படுத்துவாங்க. பாலச்சந்தர் அதை செய்யலை. அவர் அதிகபட்சம் என்னென்னா அவருடைய அந்த சொந்த கம்பெனிக்காக நிறைய படங்கள் பண்ண வச்சார் ரஜினி, அது மட்டும்தான். கடைசியாக தயாரித்த படம் என்ன ரஜினியை வச்சு? அவர் கடைசியாக இந்த குசேலன் தான் கடைசியாக தயாரித்தாங்க. பட் அது ஏன்டா தயாரித்தாங்கன்ற அளவுக்கு ஒரு மோசமான அனுபவத்தை ரஜினி கொடுத்துருச்சு. ஏன்னா பாலச்சந்தர் கஷ்டப்படுறாரு, அந்த டைமில் வந்து அவர் ஃபினான்ஷியலாக நிறைய அவருக்கு நஷ்டம் அப்படின்னு நல்லா கேள்விப்பட்டு, ஆக்சுவலாக குசேலன் படம் அல்லது அந்த படத்துக்கான கால் ஷீட்டு பண்ண வேண்டியது வந்து தானு சார் தான். அவருக்கு வந்து ரொம்ப நாள் அவர் பண்ணுறதா சொல்லி அது பெண்டிங்கில் இருந்தது. ஏன்னா யாருன்னு ஒரு படம் தானு சார் அவர் வந்து தயாரித்த முதல் படம், அதிலே வந்து ரஜினி சார் ஒரு கௌரவ வெஸ்டில் ஒரு கெஸ்ட் ரஜினியாகவே வருவார். அதுலேருந்தே அவங்களுக்கு 2 பேருக்கு ரொம்ப நெருக்கிய நட்பு. அதனால் நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வேளை ரஜினி கால் ஷீட் கொடுத்துருந்தா அந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த கபாலி பண்ணுறதுக்கு முன்னே தானு சார் சொல்லியிருக்காரு. அந்த படம் தரையிலேயே நடக்காதுடா, அது ஆகாயத்தில் தான் நடக்குதுன்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்த ஒரு மனிதர் தானு சார். அப்போ இதை கேள்விப்படுறார், பாலச்சந்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவரே ரஜினி சார்கிட்ட சொல்லி எனக்கு இந்த கால் ஷீட் வேண்டாம், உங்கள் குருநாதருக்கே கொடுங்க, இப்போ அவருக்கு தான் தேவை அது அப்படின்னு சொன்னதுனால தான் குசேலன் படத்தை கவிதாலய பேனரில் பாலச்சந்தர் தயாரித்தார். இன்னொன்று பாலச்சந்தர் அந்த சமயத்தில் ரஜினிகிட்ட சொல்கிறேன், எல்லாம் பெரிய படமாக அடிக்கிறப்பா, அப்பப்போ ஒரு சின்ன படம் அந்த மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு வந்து அவர் கேட்டார். அதனால் ரஜினி அந்த படம் பண்ணார். அதுதான் கடைசி படம். பட் படத்தினுடைய ரிசல்ட் வந்து தப்பாக போயிடுச்சு. அதுக்கு காரணமும் பாலச்சந்தர், படத்தோட டைரக்டர் பி வாசு, இவங்க 2 பேர் தான். அதில் எந்த இடத்துலையும் அதை மறைச்சி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படத்தில் ரஜினி நடிக்கிறாருன்னு கூட சொல்லாமே படத்தை பண்ணியிருக்கணும். படம் பார்த்தவங்களுக்கு அது ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இவங்க 2 பேரும் மாறி இது ரஜினி படம், ரஜினிகிட்ட என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் இந்த படத்தில் குறையாமல் இருக்கும், இதே வார்த்தையை சொன்னார் பி வாசு. அப்படி சொன்னதனுடைய விளைவு இத்தனையும் ரஜினி அந்த ப்ரெஸ் மீட்டில் ரஜினி சொல்கிறார், நான் இதில் 25% தான் என்னோடய ரோல், அவ்வளோதான், மீதி வந்து வடிவேலு அப்புறம் படத்தோட ஹீரோ பசுபதி இவங்க தான், மீதியெல்லாம் நான் ரொம்ப சின்ன ரோல் தான் என்னது அப்படின்னு படத்தோட ப்ரெஸ் மீட்டில் ஏவிஎம்மில் சொல்கிறார். இதை மீறி வந்து இவங்க திருப்பி இது ரஜினி படம் சொல்லி ஒரு பெரிய விலைக்கு விற்றுட்டாங்க. அதனுடைய விளைவு என்னென்னா அதை விற்றது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னே தான் சிவாஜி ரிலீஸ் ஆகி பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஸு, அதாவது வைட் ரேஞ்சுன்னுவாங்கல்ல. இப்போ சென்னையில் மட்டுமே ஒரு 30 தேட்டரில் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சென்னை அண்டு சுற்றுப்புற பகுதியில். அதே ரேஞ்சுக்கு இந்த படத்தையும் பண்ணாங்க. அதை விட ஒரு 10 தேட்டர் அதிகமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதனுடைய விளைவு என்னென்னா முதல் நாளே இவங்க எதிர்பார்த்தது அதில் இல்லாமல் போயிடுச்சு. ரஜினி வர்ற சீன்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இவங்க நினச்ச மாதிரி வந்து அது இல்லை. முக்கியமாக அந்த படத்தோட தோல்விக்கு இன்னொரு முக்கிய காரணம் படத்துக்கு ஹீரோன்னு பசுபதியை போட்டது. பசுபதியோட நடிப்பு முதல் முறையாக பசுபதிக்கு நடிக்க தரலன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. பசுபதி நடிப்பு அப்படி தான் இருந்ததில்ல, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஏதோ பேருக்கு வந்து போகிற மாதிரி பண்ணார். வடிவேல் வந்து காமெடின்ற பேரில் வந்து அபத்தம் ஆபாசம் அதெல்லாம் பண்ணிட்டார் அதில். அதனால் அந்த படம் எதிர்பார்த்த ஒரு முடிவை தரல. பெரிய போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது விநியோகஸ்தர்கள் கொடி பிடிச்சாங்க, தியேட்டர் உரிமையாளர்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிற அப்படின்லாம் சொல்லி ரொம்ப டேமேஜ் பண்ண உடனே ரஜினி பார்த்தாரு, இது என்னடாதுன்ட்டு உதவ போனது. அவர் சம்பளம்லாம் இல்லாமல் நடிக்க போன படம் இது. இருந்தும் தன்னுடைய குருநாதருக்காக யாரெல்லாம் பாதித்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து கேட்ட பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணார். குசேலன் அந்த மாதிரி ஒரு ரஜினி கவிதையில் நடித்த கடைசி படம், ஆனால் ஒரு தலைவலி படமாக மாறிச்சு. ரஜினிகாந்த் வந்து கே பாலச்சந்தர் பற்றி பேசிய வார்த்தைகள், அவர் வைத்திருந்த மரியாதை என்ன மாதிரி வெளிப்படுத்தினார் அவர்? ரஜினி வந்து கேபி சாரை வந்து எங்கேயுமே வந்து ஒரு இம்மி அளவு கூட வந்து அந்த மரியாதை குறைஞ்சதே கிடையாது. முதல்
ஆரம்பத்தில் அவர் எப்படி கேபி சாரை பார்த்தாரோ கடைசி வரைக்கும் அவர் அப்படியே தான் இருந்தார். அவருடைய கடைசி நாளில் கூட ரஜினி தான் வந்து ஃபுல்லாக கூட இருந்தார். அந்த மயானம் வரைக்கும் வந்து ரஜினி கூட வந்து அவருக்கு தன்னுடைய நன்றி கடன் வந்து செலுத்தினார். அதே போல் பேசும்போதெல்லாம் வந்து எப்படின்னா தன்னுடைய தந்தைக்கு அடுத்த ஸ்தானத்தில் தான் வந்து அவரை வச்சு பேசியிருக்கார் ரஜினி. அதனால் அதே ஆனால் பாலச்சந்தர் எப்பவுமே என்னென்னா, நான் ஒரு நடிகனை அறிமுகப்படுத்தினேன், அவ்வளோதான் என் வேலை, என்னோடய வேலை அதோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அவர் சூப்பர் ஸ்டாராக உச்சத்தில் போய் உட்காந்துருக்காருன்னா முழுக்க அது ரஜினியோட உழைப்பு, ரஜினியோட அந்த ஆர்வம், அவருடைய சுறுசுறுப்பு தான் வந்து இதுக்கெல்லாம் காரணமே தவிர நான் எந்த வகையிலையும் காரணம் இல்லை அப்படின்னு கடைசி வரைக்கும் பாலச்சந்தர் சொன்னார். என்னால் தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார், நான் தான் ஆளாக்கி விட்டேன், எங்கேயுமே அவர் இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. அது வந்து பாலச்சந்தருடைய ஒரு உயர்ந்த பண்பு. அதுக்கு நிகராக வந்து ரஜினியை வந்து அவரை அதே அளவுக்கு பார்த்துக்கிட்டார். அடுத்து இன்னொரு இயக்குனரை பற்றி நீங்கள் விரிவாக சொல்லணும். நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா ரஜினிக்கு இந்த மாதிரி ஒரு புகழ் மட்டும் இல்லை, ரஜினி ஒரு பண்பட்ட நடிகன்னு இவ்வளோ பேர் பேசுகிறாங்கல்ல, அதுக்கு காரணமாக சில டைரக்டர் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம அடுத்த எபிசோட் நம்ம தொடர்ந்து அதை பேச போகிறோம். ஒரு ரஜினி இயக்குனர்கள் படவரிசை மாதிரி. ஆமாம், ரஜினி என்ற சிற்பத்தை செதுக்கிய சிற்பிகள், அதுதான் இந்த தொடருக்கான நம்ம தலைப்பே கூட. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.